அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வீடியோ தொகுல திருச்செந்தூர் முருகனை நினைத்து சகல செல்வங்களையும் தரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த மந்திரங்க. இதை 21 முறை சொன்னால் போதும், வேண்டியது கிடைத்தே தீரும். நம்பிக்கையோட இந்த வழிபாடை உங்க வீட்டுல முருகப்பெருமானை நினைத்து தீபம் ஏற்றி நீங்க இந்த வழிபாடை செய்யுங்க. ஏன்னா எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு வழிபாடையும் முழு மனதார நம்பிக்கையோட செய்யும் பொழுது அதுல இரட்டிப்பு பலன் கட்டாயமா நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ உங்கள்ல பல பேர் நீங்க நினைக்கலாம், நாங்க முருகப்பெருமானுடைய வழிபாடுகளை செய்துட்டு வரோம், ஆனா வேண்டியது ஒரு சில நாட்கள் கழித்து கிடைக்குது, இல்ல எங்களுக்கு இன்னுமே கிடைக்கல அப்படின்னா நம்பிக்கையோட நீங்க வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா நம்ம கடவுளை பொறுத்த வரைக்கும் நம்ம மனதாரவும் உள் மனதார நம்பிக்கையோட வழிபாடு செய்தோம்னா நம்ம வேண்டியதை கட்டாயமா முருகப்பெருமான் நடத்தி கொடுப்பார். இப்ப முருகப்பெருமான் நீங்க வழிபாடு செய்து எதுவுமே நடக்கல அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா நடக்காம இருக்காதுங்க. நம்மளுக்கு வர்ற எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அது ரொம்ப சாதாரண பிரச்சனையா நம்மளுக்கு மாற்றி கொடுக்க சக்தி வல்ல முருகப்பெருமான். அதனால நம்ம சக்தி வாய்ந்த முருகப்பெருமான்கிட்ட நம்பிக்கையோட நீங்க இந்த வழிபாடு செய்யுங்க. அவர் கண்டிப்பா நீங்க வேண்டிய வரத்தை அவர் கொடுத்தே தீருவார். ஏன்னா அவரை வழிபாடு செய்து இன்று வரை பல பக்தர்கள் வாழ்க்கையில பல மாற்றங்களை கொடுத்திருக்கார் திருச்செந்தூர் முருகர். நீங்க ஒரு முறை திருச்செந்தூர் போய் வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அங்க மக்கள் கடல் அலையை விட அதிகமா கூட்டமா இருப்பாங்க. ரொம்ப பயபக்தியா போய் முருகப்பெருமானை போய் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆவலா இருப்பாங்க பக்தர்கள். நீங்க போய் ஒரு முறை வழிபாடு செய்துட்டு வாங்க, உங்க வாழ்க்கையிலையும் பெரிய மாற்றம் வரும். ஏன்னா இப்போ உங்களை மாதிரி நான் சாதாரண மனிதர் தான். நம்ம கடவுள்கிட்ட எந்த வேண்டுதலை வைக்கிறோமோ அவர் எப்படி நம்மளுக்கு வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்குறார் அப்படின்றத பல நம்மள மாதிரி சாதாரண மக்கள்கள் வாழ்க்கையில முருகப்பெருமான் நிகழ்த்திய அற்புதங்களை தான் நம்மளோட ஒவ்வொரு தொகுப்புலையும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா முருகப்பெருமான் அவருடைய திருமேனியோட நம்மளுக்கு காட்சி கொடுக்கிற பாக்கியம் கிடைக்கல. ஆனா மனித ரூபத்துல முருகப்பெருமான் நம்மளுக்கு காட்சி கொடுத்து பல பேருடைய பக்தர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதனால அவரை நீங்க உள்ள முருகி உங்க வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி நீங்க வழிபாடு செய்யுங்க. அந்த தீபத்துல அவர் அமர்ந்து நம்மளுக்கு கண்டிப்பா காட்சி கொடுத்து நம்ம வேண்டியதை மிக விரைவிலேயே நடத்தி கொடுப்பாரு. நீங்க முழு மனதார இந்த வழிபாடு செய்யுங்க. அதற்கு இந்த மந்திரத்தை நீங்க உச்சரிச்சு வழிபாடு செய்யுங்க. இதை ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம். ஆனா முருகப்பெருமானுடைய பக்தர் சொன்னார், இது ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க, இந்த மந்திரத்தை உச்சரிச்சு வழிபாடு பண்ண சொல்லுங்க. ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப இந்த மந்திரத்தையே சொல்றோம் அப்படின்றலங்க, இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. இதை நம்ம வரிகள் தான், இதை பாடின மாதிரி பாடினாலே நம்ம மனசுல உள்ள எவ்வளோ பெரிய பாரமா இருந்தாலும் கரைஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால அவங்க வீட்டுல அவங்க வழிபாடு செய்துட்டு இன்று வரை முருகப்பெருமானுடைய அருள் அவங்களுக்கு கிடைத்துக்கிட்டே இருக்குது. அவங்களும் பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி சர்வ சாதாரணமா இருந்து கஷ்டப்பட்டு இன்னைக்கு நல்ல நிலைமைக்கு வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க கிட்ட உண்மையும் நேர்மையும் இருக்கு. முருகப்பெருமானுடைய அருளும் பக்கபலமா எங்களுக்கு துணையா இருக்கு. இதை விட வேற என்னங்க எங்க வாழ்க்கையில வேணும்? அந்த முருகன் கருணை கடவுள் கந்தன் உறுதுணையா இருந்தா போதும். அவனை சொல்லி நாங்க வாயால அவரை வர்ணிக்க வார்த்தைகள் இல்லாட்டியும் மந்திரங்கள் பாடல்களை உச்சரிச்சுதான் நாங்க வர்ணிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதனால நீங்களும் உங்க வீட்டு பூஜை அறையில இதை ரொம்ப எளிமையான முறையில நீங்க சொல்லுங்க, பாட்டா கூட படிங்க. எப்படி வழிபாடு பண்ணணும்னா முருகப்பெருமானுக்கு ஒரு நெய் தீபம் ஏத்துங்க. நெய் தீபம் ஏத்துட்டு 21 முறை சொல்லுங்க. இப்ப நான் ஸ்கிரீன்லயும் கொடுக்குறேன், நான் உங்களுக்கு அதை சொல்லியும் காமிக்கிறேன். உருவாய் அருள்வாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இதை நீங்க அப்படியே பாட்டாவும் பாடலாம், நீங்க வார்த்தையாவும் வாசிக்கலாம். 21 முறை இதை நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க. கண்டிப்பா பெரிய மாற்றம் வரும். அவங்க வீட்டுல முருகப்பெருமானுடைய பக்தர் ஒவ்வொரு நாளும் இதை வழிபாடு செய்யறாங்களாம். இது ரொம்ப அற்புதமானதுங்க, இதை சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்காக இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல நம்ம சொல்லியிருக்கோம். இதே போல முருகப்பெருமானை நினைத்து நெய் தீபம் ஏத்துங்க. வருகின்ற வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா சஷ்டியும் கார்த்திகை நட்சத்திரமும் ஒன்னா இணைந்து வருது. அன்னைக்கு கூட நீங்க இந்த வழிபாடு செய்யலாம். முக்கியமா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் உங்க வீட்டுல ஏற்றி இந்த வழிபாடு செய்யுங்க. முருகப்பெருமானுடைய அருளை கட்டாயமா நீங்க பெறுங்க. அவர் எப்பொழுதுமே உங்களுக்கு உறுதுணையா இருப்பார். நம்பிக்கையோட செய்யுங்க. இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.